بسم الله الرحمن الرحيم சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ அத்பாயிஹி ஃபீ திம்மத்தில்லாஹ் அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது கொண்ட இரக்கம், அவனால் கடமையாக்கப்பட்ட மக்ரிபுடைய தொழுகைய இமாம் ஜமாத்தாக தொழுதுவிட்டு தொடர்ந்து அதனுடைய பின் சுன்னத்தையும் தொழுதுவிட்டு தொடர்ந்து அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் மஸ்ஜித், பள்ளிவாயல், அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம். எந்த அளவுக்கு விரும்புகிறான்டால், இந்த இடத்தை யாரெல்லாம் விரும்புவாங்களோ அவங்களையெல்லாம் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த இடத்தை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களையெல்லாம் அல்லாஹ் விரும்புகிறாங்க. ஹதீஸில் வருது, மன் அலிஃபல் மஸ்ஜித் அலிஃபஹுல்லாஹ். யாரு மஸ்ஜிதை விரும்புகிறாரோ, மஸ்ஜிதை லவ் பண்ணுறாரோ, நம்மளோட பாசையில் சொன்னா இவ எல்லாருக்கும் விளங்குற அதானே, இந்த எல்லாருக்கும் விளங்கும். மஸ்ஜிதை லவ் பண்ணுறாரு. யார் மஸ்ஜிதை லவ் பண்ணுவாரோ அல்லாஹ் அவர் லவ் பண்ணுறார், விரும்புகிறார், அவரில் அன்பு வைக்கிறார், அவரில் இறக்கம் காட்டுறார். அன்பானவர்களே, அல்லாஹ்க்கு மிக விருப்பமான இடம். இன்னொரு ஹதீஸில் வருது, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்க்கு உலகங்களில் இருக்கிற இடங்கள்ல மிக விருப்பமான, மிக பிடிச்ச இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசல், அதால பள்ளிவாசல்களை யாரு விரும்புறாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புறாங்க. பள்ளிவாசல்களை யாரு நெருங்குறாங்களோ அவங்கள அல்லாஹ்ட ரஹ்மத் நெருங்குது, அவங்கள அல்லாஹ்ட ரஹ்மத் நெருங்குது. அதனால தான் பள்ளி உள்ளுக்குள்ள வார நேரம் என்ன கேட்கிறார், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக. யா அல்லாஹ், ஓண்ட ரஹ்மத்துடைய கதவுகள் எல்லாத்தையும் திறந்து தான். இந்த துவா வேற எங்கேயும் போகும்போது ஓதையிலுமா? டொய்லெட்டுள்ள போகும்போது இந்த துவா ஓதையிலுமா? ஓதையிலுமா? ஓதுனா அது சுன்னத்தா? அது வழிகேடு. ஓதுனா அது வழிகேடு, சுன்னத்தில்ல, பலாலத், அது வழிகேடு. மஸ்ஜித் உள்ளுக்குள்ள வரும்போது தான் ஓதும். அப்ப மஸ்ஜித் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய அனைத்து கதவுகளும் திறக்கப்படுற இடம் மஸ்ஜித். அதனால தான் மஸ்ஜித் உள்ளுக்குள்ள வரும்போது இதை ஓதணும். ஒருவர் கடையை திறக்க போறார், கடையை திறக்க போறார். கடையை திறக்கும் போது, கடையை திறந்து உள்ளுக்குள்ள போகும்போது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத், இப்படி ஓதணும். இப்படி ஓதையிலுமா? இது சுன்னாவா? இது சுன்னாவா? இல்லை. மஸ்ஜித் உள்ளுக்குள்ள வரும்போது தான் ஓதணும். ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போறாங்க, ஆபீஸ் உள்ளுக்குள்ள போகும்போது, உள்ள காலை வைக்கும் போது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத், சரி வருமா? செட் ஆகுமா? செட்டே சரியே வராது. வீட்டுக்குள்ள போகும்போது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி செட் ஆகுமா? செட் ஆகாது.
மதரசா உள்ளுக்குள்ள போறாரு, அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அபுவாப செட் ஆகுமா? செட் ஆகும். ஸ்கூல் உள்ளுக்குள்ள போறாரு, அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அபுவாப ரஹ்மத் செட் ஆகுமா? வயலுக்கு போறாரு, அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அபுவாப செட் ஆகுமா? கடலுக்கு போறாரு, அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அபுவாப ரஹ்மத் செட் ஆகுமா? ஒன்றுக்கும் செட் ஆகாது, வேற எதுக்கும் செட் ஆகாது. எங்க செட் ஆகும்? ஃபிட் ஆகும். செட் ஆகுறதும் ஃபிட் ஆகுறதும் மஸ்ஜித் உள்ளுக்குள்ள, செட் ஆகுறதும் ஃபிட் ஆகுறதும் மஸ்ஜித் உள்ளுக்குள்ள. மஸ்ஜித் உள்ளுக்குள்ளதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அனைத்து ரஹ்மத்தும் இருக்கு. எல்லா ரஹ்மத்தும் திறக்கப்படுற இடம் பள்ளிவாசல். எல்லா ரஹ்மத்தும். ஈமான்ல முன்னேற்றம் வேணுமா? ஈமான்ல முன்னேற்றம் வேணுமா? மஸ்ஜித் உள்ளுக்குள்ள வாங்க, அங்கதான் ஈமானுடைய வாசல் திறக்கப்படும். வாங்க வாப்பா, ஈமான்ட பாடத்தை படிக்கணுமா? பள்ளி உள்ள வாங்க, பள்ளி உள்ள மஸ்ஜித் உள்ள வாங்க. அன்பானவர்களே, தக்வாட முன்னேற்றம் வேணுமா? தக்வாட முன்னேற்றம், தக்வாட முன்னேற்றம். தக்வாட கதவு திறக்கப்படணுமா? பள்ளி உள்ளுக்குள்ள வாங்க, மஸ்ஜித் உள்ளுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு ஹிதாயத்துட கதவு திறக்கப்படணுமா? ஹிதாயத்துட வாசல் திறக்கணுமா? மஸ்ஜித் உள்ளுக்குள்ள வாங்க, பள்ளி உள்ளுக்குள்ள இருக்கு. இல்மு, இல்மு, மார்க்கத்துடைய அறிவு, இல்முடைய வாசல் திறக்கப்படணுமா? பள்ளி உள்ளுக்குள்ள வாங்க, உள்ள இருக்கு சாமா. அமலுடைய இபாதத்துடைய வாசல் திறக்கப்படணுமா? மஸ்ஜித் உள்ளுக்குள்ள வாங்க, பள்ளி உள்ளுக்குள்ள எல்லா வாசலும் திறக்கப்படும். இதனால தான் அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அபுவாப. வாழ்நாள் முழுக்க ஓதுறோம், வாழ்நாள் முழுக்க மஸ்ஜிதுக்குள்ள வாரோம், வாழ்நாள் முழுக்க மஸ்ஜிதுக்குள்ள வலது கால வச்சு இதைத்தான் ஓதுறோம். ஆனா இந்த ஈமானுக்கு எங்களோட உள்ளத்துல வரல, இந்த ஈமானுக்கு இந்த உறுதி உள்ளத்துல வரல. எங்கட உள்ளத்துல வந்திருக்கிறது கடவுளுக்குள்ள இருக்கு. நாங்க தேடுற சாமான் கடவுளுக்குள்ள இருக்கு, எங்கட உள்ளத்துல வந்திருக்கிறது. அன்பானவர்களே, மஸ்ஜித் உள்ளுக்குள்ள ரஹ்மத்துடைய அனைத்து வாசல்களும் திறக்கப்படும். இதனால தான் மஸ்ஜித் உள்ளுக்குள்ள இந்த துஆ ஓதும். வேற எங்கேயும் செட் ஆகாது. கடலுக்கோ, கடைக்கோ, காணிக்கோ, விவசாயத்துக்கோ, ஆடு மாட்டுக்கோ, அன்பானவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கோ, ஸ்கூலுக்கோ, மதரசாக்கோ, வேற எதுக்குமே அன்பானவர்களே இந்த துஆ ஓதுறது செட்டாவும் ஆகாது, ஃபிட்டாவும் ஆகாது. எதுக்கு செட்டும் ஃபிட்டும் ஆகும்டா? மஸ்ஜித் உள்ளுக்குள்ள வரும்போது தான் இந்த துஆ. அப்ப இந்த துஆவுல நாங்க படிக்க வேண்டிய பாடம் அன்பானவர்களே, மஸ்ஜித் உள்ளுக்குள்ள அல்லாஹ்வுடைய அனைத்து ரஹ்மத்துடைய வாசல்களும் திறக்கப்படும். தக்வாட முன்னேற்றம் வரணுமா? நாங்க மஸ்ஜிதோட தொடர்பாகும். 4 மாசம் 40 நாள் 3 நாள் வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் ஆயுள் வாழ்நாள் இப்படி எப்படியோ நாங்க மஸ்ஜித் உள்ளுக்குள்ள செட் ஆகுனா தான் எங்கட வாழ்க்கையில எல்லாம் ஃபிட் ஆகும். விளங்குற அன்பானவர்களே, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவுல எங்களுக்கு படிச்சு தந்தது, அந்த துஆவுல படிச்சு தந்தது. அப்படியான அல்லாஹ்வுடைய அனைத்து ரஹ்மத்துடைய கதவுகளும் திறக்கப்படுற ஒரு இடம் தான் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுல நாங்க ஒன்று கூடி இருக்கிறோம், அந்த மஸ்ஜிதுல நாங்க ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த மஸ்ஜிதுக்கு வாரவனே, இந்த மஸ்ஜிதை நேசிக்கிறவனே அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான், சங்கப்படுத்துறான், கண்ணியப்படுத்துறான், சங்கப்படுத்துறான். இந்த மஸ்ஜிதுல அன்பு வைக்கிறவனுக்கு அல்லாஹ் அன்பு வைக்கிறான். மன்அலிஃபல் மஸ்ஜித் அலிஃபல்லாஹ். இந்த மஸ்ஜிதுக்கு வாரவனுக்கு அவன் எத்தனை முறை வருவானோ அத்தனை முறை சொர்க்கத்துல விருந்த ஏற்பாடு செய்வான். மன் கதா இலல் மஸ்ஜித் அவ் ராஹ குல்லமா கதா அவ் ராஹ அஅத்தல்லாஹு நுஸுலஹு ஃபில் ஜன்னah குல்லமா கதா அவ் ராஹ. சஹீஹான ஹதீஸ்ல திட்ட தெளிவா வந்திருக்கு. யார் மஸ்ஜிதுக்கு காலையிலேயோ மாலையிலேயோ அல்லது காலையில 100 முறை மாலையில 100 முறை இப்படின்னு ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் மஸ்ஜிதுக்கு வந்துகிட்டே போய்கொண்டே இருக்கிறார், காலையிலேயோ மாலையிலேயோ எத்தனை முறையெல்லாம் இவர் வருவாரோ அத்தனை முறையெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்துல அஅத்தல்லாஹு நுஸுலஹு ஃபில் ஜன்னah, எங்க விருந்து ஏற்பாடு? சொர்க்கத்துல, சொர்க்கத்துல விருந்து ஏற்பாடு. இதை விட வேற என்ன வேணும்? பள்ளிக்கு கூப்பிடுறாங்கண்டா என்னமோ பன்சலைக்கு கூப்பிடுறா போல கோவாரு கொஞ்சம் பேரு. பள்ளிக்கு கூப்பிடுற ஒண்ணு 3 நாள் ஒண்ணு எங்க கூப்பிடுறது? பன்சலைக்கு போக கூப்பிடுறல்ல, கோயிலுக்கு போக கூப்பிடுறல்ல.
உன்னை பள்ளிக்கு கூப்பிடுறது. ரஹ்மத்துடைய அனைத்து கதவுகளும் திறக்கப்படும் இடம் பள்ளி. உள்ளுக்குள்ள வரும்போது ஓதுற துவா, அந்த துவாவுல அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டு இருக்கு? ரஹ்மத்துடைய எல்லா கதவும் திறக்கப்படும். அந்த இடத்துக்கு உங்களை கூப்பிடுறது. இந்த இடத்துக்கு ஒருக்கா வந்தா அங்க ஒருக்கா சொர்க்கத்துல விருந்து ஏற்பாடு, 2 முறை வந்தா 2 முறை சொர்க்கத்துல விருந்து ஏற்பாடு. இந்த இடத்துலயே கிடையா கிடந்தா கிடக்கிற காலமெல்லாம் அங்க சொர்க்கத்துல விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டு கொண்டே இருக்கு. அன்பானவர்களே, நீங்க 3 நாள் 40 நாள் 4 மாசம் அப்படி யோசிக்கிறது, அப்படி யோசிக்கிறது. நீங்க வாழ்நாள் முழுக்க மஸ்ஜிதுல இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ், அவங்க மஸ்ஜிதுக்கு வாரது போறது வாரது போறது வாரது போறது, வாழ்நாள் முழுக்க மஸ்ஜிதுக்கு வந்து போனாலும் மஸ்ஜிதிலேயே கிடையா கிடந்தாலும் சொர்க்கத்துல விருந்து ஏற்பாடு. இதை விட வேற என்ன வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? அன்பானவர்களே, அன்பானவர்களே, இந்த தவத்துடைய உழைப்பு, இந்த தப்லீகுடைய உழைப்பு கொஞ்சம் பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, இது இந்த இந்தியாவுல நிசாமுத்தீன்ல பங்களாவாடி மஸ்ஜிதுல இலியாஸ் மௌலான அந்த மனுஷன் அவர் தான் இந்த உழைப்பை உலகத்துக்கு புதுசா உருவாக்கி கிரியேட் பண்ணி புதுசா கொடுத்துக்கிட்டு போனாரு, அதனாலதான் இந்த உழைப்பு உலகம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சில பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த உழைப்பு அப்ப ஆரம்பிச்சது இல்ல. குர்ஆன் சொல்றது எப்ப ஆரம்பிச்ச உழைப்பு தெரியுமா? இந்த உழைப்பு தப்லீகுடைய உழைப்பு. ரசூல்மார்களுக்கு கட்டாயமா இருக்க வேண்டிய 4 பண்புகள்ல ஒரு பண்பு என்ன? 4 பண்புகள்ல ஒரு பண்பு என்ன? என்ன பண்பு? தப்லீக். ரசூல்மார்களுக்கு கட்டாயமா இருக்க வேண்டிய பண்பு. நீங்க சொல்லலாம், சொன்னா கோவிச்சு கொள்ளவும் மாட்டேன், இதுக்குள்ள உள்ள யாரும் உங்களை பேசவும் மாட்டாங்க, இது ஒரு முதாக்கரா தானே, நீங்க சொல்லலாம், நான் கேள்வி கேட்டா தெரிஞ்சா சொல்லலாம். ரசூல்மார்கள்ட கட்டாயமா இருக்கக்கூடிய பண்புகள்ல 4 பண்புகள்ல ஒரு பண்பு என்ன? தப்லீக். அந்த பண்பு இல்லாட்டி அவர் அவருடைய ரிசாலத்துல மோசடி செஞ்சவர், அவருடைய தூதுத்துவத்துல குறை வைத்தவர். கட்டாயம் தப்லீக் செஞ்சே இருக்கிறோம் அவர். அன்பானவனே, அப்ப இந்த தப்லீகுடைய உழைப்பு எப்ப ஆரம்பமாகும்? ரசூல்மார்கள் எப்ப உலகத்துக்கு வந்தாங்களோ அப்பயே ஆரம்பமாயிற்று. ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே இந்த தப்லீகுடைய உழைப்பு ஆரம்பமாயிற்று. இது வெறுமனே ஹஸ்ரஜி இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க, ஹஸ்ரஜி இனாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க, ஹஸ்ரஜி ஜுபை மௌலானா அவங்க, ஹஸ்ரஜி சக் மௌலானா அவங்க, இவங்கட இதால செய்யப்படுற உழைப்பு இல்ல. அன்பானவர்களே, இந்த உழைப்பு உலகத்துக்கு எப்ப ரசூல்மார்கள் வர ஆரம்பிச்சாங்களோ, அனுப்பப்பட ஆரம்பிச்சாங்களோ, அல்லாஹ் எப்ப ரசூல்மார்கள் அனுப்புனாங்களோ அப்பயே இந்த உழைப்பை சேர்த்து அனுப்பிட்டான். இந்த உலகத்துக்கு சேர்த்து அனுப்புனது மட்டுமல்ல, சேர்த்து அனுப்பி போட்டல்ல, சும்மா விட்டாலும் பரவாயில்ல, சும்மா விடல. அல்லாஹ் சொல்றான், ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹா. அவ்வளு ரசூல் யார் சொல்லுங்க? முதலாவது ரசூல் யார்? உலகத்துக்கு வந்த முதலாவது ரசூல் யார் சொல்லுங்க? யார் முதலாவது ரசூல்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது ரசூல் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது நபி எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பது திட்ட தெளிவான உறுதியான விஷயமோ, அது மாதிரி முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொல்றது தெரியுமா? ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதெல்லாம் நாங்க வசியத் செஞ்சோமோ அதெல்லாம் உங்களுக்கு மார்க்கமாகும். முஹம்மது நபியுடைய உம்மத்தினரே, முஹம்மது நபியுடைய உம்மத்தினரே, உங்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதெல்லாம் நாங்கள் வசியத் செஞ்சோமோ அதெல்லாம் உங்களுக்கு மார்க்கமாகும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னத்தை வசியத் செஞ்சால்? தப்லீக் கட்டாயம் செஞ்சே ஆகணும். என்ன வசியத்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தப்லீக் கட்டாயம் செஞ்சே ஆகணும். அந்த வசியத்தை எப்படி ஃபாலோ பண்ணாங்க? அவங்க 950 வருஷம் தப்லீக் செஞ்சாங்க. எவ்வளவு காலம் செஞ்சாங்க? 950 வருஷம். எப்ப? 2வது மனிதர்களின் தந்தை என்று அழைக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 2வது
மனிதர்களின் தந்தை. அபுல் பஷர் அத்தானி, இரண்டாவது மனிதர்களுடைய தந்தைகளில் இரண்டாவது ஆள். ஏன் அப்படி அழைக்கப்பட்டாங்க? இவங்க 950 வருஷம் தௌவத் கொடுத்தாங்க. தௌவத் இனி இல்லாத தௌவத். சூரா நூஹ்ல அல்லாஹ் சொல்றான், அதை பத்தி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா. யா அல்லாஹ், ஏண்ட கூட்டத்தாரை இரவு பகலாக தஅவத் கொடுத்து உன் பக்கம் அழைத்துக் கொண்டே இருந்தேன். சுப்ஹான ஜல்ல வ அலா. எவ்வளவு காலம்? 950 வருஷம் இரவு பகலாக தஅவத் கொடுத்தாங்க. 3 நாளுக்கும் 40 நாளுக்கும் 4 மாசத்துக்கும் 1000க்கும் வருஷத்துக்கும் ஆதாரம் கேட்கிறாங்க. 950 வருஷத்துக்கு ஆதாரம் இல்லை. தௌவத்துடைய உழைப்பு, தப்லீகுடைய உழைப்பு செஞ்சது. நீ 950 வருஷம் வாழியாமவனே, ஆதாரம் கேட்கிறியே, நீ வாழுவியா 950 வருஷம்? இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளே 60 70, அதை தாண்டி போறது மிச்சம் குறைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 100 வருஷம் கூட வாழ மாட்ட மாதிரி. 950 வருஷம் தஅவத்துடைய உழைப்பு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சது திட்ட தெளிவா குர்ஆன்ல வந்திருக்கு. இரவு பகலா செஞ்சாங்க, இரவு பகலா செஞ்சாங்க. அன்பான உண்மை, இப்படியான தஅவத்துடைய உழைப்பு செஞ்ச அவ்வளவு ரசூல், முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் ஷரீஅத் ஆக்கினதை, வசியத் செய்ததை உங்களுக்கு நாங்கள் மார்க்கமாக்கி இருக்கின்றோம். ஒத்தனும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் தப்லீக் செய்யறா? ஒத்தன் வாயை திறக்க அல்லாஹ் சொல்றாங்க, ஒத்தன் வாயை திறக்க கூடாது. நான் ஷரீஅத் ஆக்கிக்கிறேன், செஞ்சிட்டு போ, செஞ்சிட்டு போ. எவனும் வாய் திறக்க கூடாது. அவரோட விட்டா பரவாயில்ல. அவ்வளவு ரசூலையும் சொல்லி போட்டு அதுக்கு அடுத்ததா என்ன சொல்றான் தெரியுமா? அடுத்ததா என்ன சொல்றான்? மா வஸ்ஸா பிஹி நூஹு வல்லதி அவ்ஹைனா இலைக். என்ன சொல்றான்? வல்லதி அவ்ஹைனா இலைக். ஆகிருர் ரசூல சொல்றான். முதலாவது யாரு? அவ்வளவு ரசூல். அவருக்கு நாங்க தப்லீக நாங்க மார்க்கமாக்கி கொடுத்தோம், உங்களுக்கும் தப்லீக் மார்க்கம் இந்த உம்மத்துக்கு சொல்லி போட்டு, முதலாவது ரசூலை சொல்லி போட்டு ஆகிரு ரசூல், கடைசி ரசூல் யாரு? ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், வல்லதி அவ்ஹைனா இலைக். நபியே, உங்களுக்கு நாங்க வஹியாக அறிவித்தோமே, அதையும் நாங்கள் இந்த உம்மத்துக்கு மார்க்கமாக்கி இருக்கின்றோம். தப்லீகுட உழைப்பு. அவ்வளவு ரசூலையும் சொல்லி ஆகிரு ரசூலையும் சொல்லி இருக்கிறார். முதலாவது ரசூல்ல இருந்து கடைசி ரசூல் வரைக்கும் செஞ்ச உழைப்பு தப்லீகுடைய உழைப்பு. திட்ட தெளிவான ஆதாரம், அப்பட்டமான ஆதாரம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். தப்லீகுடைய இந்த உழைப்பை இந்த உம்மத் செஞ்சுதானா? மறுக்க ஏலா. மறுத்தா அவன் போற இடம் பிழையாது. அல்லாஹ் பாதுகாப்பு. ஏன்னா குர்ஆனே இது, குர்ஆனை மறுக்க முடியாது. சரி, அத்தோட உற்றுவானான்னு பார்த்தா உடல்ல, அடே அத்தோட உற்றுவானான்னு பார்த்தா உடல்ல. வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கெல்லாம் நாங்க என்னத்தை வசியத் செஞ்சோமோ அதையும் வசியத் செய்கின்றோம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வசியத் ஒன்று செஞ்சு விட்டான். பல வருடங்களா பிள்ளை இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்டு 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 கெஞ்சி கெஞ்சி அழுது அழுது மன்றாடி மன்றாடி ஏதோ அல்லாஹ் ஒரு புள்ள பாக்கியத்தை கொடுத்தான். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். கேட்டு கெஞ்சினாங்க, யா அல்லாஹ் சாலியான ஒரு புள்ளையை தந்துடு யா அல்லாஹ். கெஞ்சி கெஞ்சி அல்லாஹ் ஒரு புள்ளையை கொடுத்தான். புள்ளையை கொடுத்து அடுத்ததா ஒரு கட்டளையும் பிறப்பிச்சான். உங்களோட புள்ளையையும் பொஞ்சாரியையும் கொண்டு பாலைவனத்துல, பாலைவனம் அதுல கொண்டு விடுங்க. அதுல மரம் கொடி செடி ஒண்ணுமே நிற்காது. ஒரு இடத்துலயும் நிழல் பெற இயலாது, நிழல் பெற இடம் இல்லை. அந்த இடத்துல கொண்டு விடுங்க. மக்காவுல அந்த டைம் கஅபத்துல்லாவும் கட்டல, கஅபத்துல்லாவும் கட்டப்படலை. கஅபத்துல்லா இந்த சரி அதுக்குள்ள ஓடி போய் வெயில்ல இருந்து ஒரு பாதுகாப்பு, பாலைவனம்
தாங்க ஏழுமா மனுஷனுக்கு. அன்பானவர்களே, அதுக்கு அடுத்தது அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி. ஜம்சம்லாம் இல்ல, வெடியாக்கல். அப்ப ஜம்சமும் இல்ல, டம்டமும் இல்ல, டும்டுமும் இல்ல, தண்ணி இல்ல அங்க. அன்பானவர்களே, அதுக்கு அடுத்தது உதவிக்கு யார் சரி ஆள் காணவே இடம். மனித சஞ்சாரமற்ற இடம், மனுஷன் நட புழக்கம் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பயங்கரம், 3 பயங்கரம். உதவிக்கு ஆளே இல்ல, தாகம் வந்தா தண்ணி இல்ல, வெயில்ல ஒதுங்கிறதுக்கு நிழல் இல்ல. இங்க கொண்டு விட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்? தஅவத்துடைய பிரச்சாரம் செய்யணும், தப்லீக் செய்யணும். அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ப மனைவி புள்ள 2 பேரையும் கொண்டு விட்டுட்டு தஅவத்துடைய உழைப்பை செஞ்சான். இது எங்களுக்கு ஷரியத்தாக்கப்பட்டிருக்குவாப்பா. சில பேர் கேட்கிற கொஞ்சாரி புள்ளை எல்லாம் இந்த கணக்கு இல்லாம பொறுப்பு இல்லாம விட்டு போட்டு ஜமாத்துல போய் உழைப்பு செய்யறதுக்கு எங்க ஆதாரம்? இந்த ஆதாரம் அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களோட மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட மார்க்கம். இன்னொரு இடத்துல தெளிவா சொல்றான், நல்லா ஹைட் பண்ணி அல்லாஹ் சொல்றான், இந்த நல்லா பாத்துக்கோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வாழ்க்கை இருக்கு, இதான் ஓண்ட மார்க்கம். இதுல அல்லாஹ் ஷரஅலக்கும், உனக்கு மார்க்கமாவே ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டான். இன்னொரு இடத்துல உன்ன மார்க்கம் இதுதான் சொல்லிட்டான். எங்க ஆதாரம் இருக்கு கேக்குற? இங்க ஆதாரம் இருக்கு, குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான். அன்பானவர்களே, அதுக்கு அடுத்து சரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விடுவான் பார்த்தா இல்ல, இல்லப்பா இல்ல, இன்னும் இருக்கு உங்களுக்கு ஆதாரம். அல்லாஹ் சொல்றான், இன்னும் இருக்கு, இன்னும் வச்சிக்கிறேன், இன்னும் சாம ஸ்ட்ரோக் நிறைய இருக்கு ஆதாரம். ஆதாரம் தானே வேணும் உங்களுக்கு, ஆதாரம் இருக்குவாப்பா. மூசா, அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க நடுக்காட்டுக்குள்ள புள்ளைய விட்டுட்டு மனைவி விட்டுட்டு போனார். எவ்வளவு நாள்? சில்லா சில்லா போனேன். எங்க போடு? சில்லா 40 யௌமன், சில இடத்துல லைல 40 நாள் போன. இது உங்களுக்கு ஷரியத் வாப்பா, இது உங்களுக்கு மார்க்கம் வாப்பா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது உங்களுக்கு மார்க்கம்ங்கறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அதோட விட்டானா? அதோட விட்டானா? இல்லையே, இல்ல உடல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் விட்டுறேலுமா? அவர் விட்டுறேலுமா? என்ன பாடுபடுத்தினாங்க. அன்பானவர்களே, கொலை செய்வதற்கும் துரத்தி போய் கொல்ல முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹ் கொல்ல உடல்ல பாதுகாத்து வச்ச இந்த உம்மத்துல ஒரு மனுஷனா வந்து சேருவார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவங்களும் தவத்துடைய உழைப்பு. எப்பயிலிருந்து தெரியுமா ஈசா அலைஹிஸ்ஸலாம்? ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வச்சு அல்லாஹ் சீல் அடிச்சான் தெரியுமா? அவரோட தவத் எப்ப ஆரம்பிச்சு தெரியுமா? தொட்டிலேயே ஆரம்பிச்சுட்டு வாப்பா. பொருந்தத்தோட தவத், பொருந்தத்தோட தவத். நான் அல்லாஹ்ட அடிமை, பொருந்தத்தோட தாவத் கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் பக்கம் தாவத் கொடுத்தாங்க. அதால கடைசி அடிக்கிற சீல் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தாரு. அதால பிறந்த பிள்ளையும் தாவத் தப்லீகுடைய உழைப்பு செஞ்சதுக்கான ஆதாரத்தை அல்லாஹ் காட்டுறான். அன்பானவர்களே, இதெல்லாம் சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அன் அகீமுத்தீன, இவங்க எல்லாருக்கும் என்ன நாங்க சொன்னோம் தெரியுமா? இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநிறுத்தி வைக்கிறது, நிலைநாட்டி வைக்கிறது. இந்த தீனுல் இஸ்லாத்தோட கொடி கீழே விழுந்துடக்கூடாது. இந்த தீனுல் இஸ்லாம் காஃபிர்களுக்கு முன்னால எத்தையாவிடக்கூடாது, நோண்டியாவிடக்கூடாது. இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கணும். இந்த தீனுல் இஸ்லாத்தை இவங்க நிலைநாட்டணும். வலா தத்தஃபர்ரகு ஃபீ, நீங்க ஜமாத் ஜமாத்தா பிரிஞ்சிடாதீங்க. ஆளுக்கு ஒரு ஜமாத், ஆளுக்கு ஒரு ஜமாத். ஒன்னாவது ஆரம்பிச்சு ஒரு ஜமாத், அந்த ஜமாத்துல இருந்து 10 ஜமாத், அந்த 10 ஜமாத்துல இருந்து இன்னும் 10 ஜமாத், கிட்டத்தட்ட 25-35 தாண்டி போகுது. டிஜே டிஜேன்னு ஏறிக்கிட்டே போகுது. டிஜேக்கு முடிவு இல்லை, இங்கிலீஷ்ல எழுத்தும் இல்லை. அந்த அளவுக்கு பிரிஞ்சாச்சு, அந்த அளவுக்கு பிரிஞ்சாச்சு. அன்பானவர்களே, பிரிஞ்சு 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 தீன சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நீங்க தீனை நிலைநாட்டுவதாக இருந்தா துண்டு துண்டாக பிரியக்கூடாது. ஒரு 40-50 வருஷத்துக்குள்ளதான் அன்பானவர்களே இந்த டிஜேக்கள் உருவாகிச்சு. யாருக்கு பிறகு? பிஜேக்கு பிறகு. பிஜேக்கு பிறகு உருவாக்குன டிஜேக்கு இன்றைக்கு எண்ணிக்கை இல்லாம போயிடுச்சு.
இங்கிலீஷ்ல எழுத்தும் இல்லை, வேற ஒரு பாசையிலிருந்து தான் கடன் வாங்கணும். அந்த அளவுக்கு ஜமாத்தா பிரிஞ்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க தீனுடைய உழைப்பு செய்யறதா இருந்தா வலா தஃபர்ரகு ஃபீ, துண்டு துண்டா பிரிய இயலாது, துண்டு துண்டா பிரிய இயலாது. அன்பானவர்களே, நான் திட்ட தெளிவா உடைச்சு பேசுறேன், ஒளிவு மறைவில்லாம பேசுறேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை பேசுறேன். தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க அன்பானவர்களே. எந்த ஜமாத்துகள் துண்டு துண்டா பிரிஞ்சு கலண்டு வெவ்வேறாக இருந்து கொண்டு ஒருவர் இன்னொருவரை சாடி கொண்டிருக்கின்றார்களோ அந்த ஜமாத் ஒரு நாளும் தீனை நிலைநாட்டாது. தீனை நிலைநாட்டக்கூடிய ஜமாத் ஒரு நாளும் தெரியாது. இப்ப நீங்க பார்த்து கொள்ளுங்க, கல்குலேஷன் பண்ணி கொள்ளுங்க, எந்த ஜமாத் துண்டு துண்டா பிரிஞ்சிருக்கி, எந்த ஜமாத் ஒன்னா செயல்படுது. தெளிவா வளரும். கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கும் மேல, உலக நாடுகள்ல 150 நாடுகளுக்கும் மேல தாவத்துடைய உழைப்பு நடக்குது. துண்டு துண்டா பிரியல அன்பானவர்களே, ஒரே ஜமாத்துல ஒரே ஒழுங்குல ஓடிக்கொண்டிருக்கு. அன்பானவர்களே, அல்லாஹ் அந்த வசனத்துல அப்படியே விடல, தொடர்ந்து சொல்றான். தொடர்ந்து அல்லாஹ் எதை பேசுறான் இந்த உம்மத் விளங்கணுமே, இந்த உம்மத்துக்கு தெளிவுபடுத்தணுமே. எதை ஷரியத் ஆக்கினான், எது ஷரீஅத்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எல்லாருக்கும் நாங்க வசியத் செஞ்சது உங்களுக்கு மார்க்கம். அல்லாஹ் எதை சொல்றான்னு விளங்கப்படுத்துறதுக்கு அல்லாஹ் சொல்றான், கபுர அலல் முஷ்ரிகீன மா ததுஊன இலை. நபியே 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 நீங்களும் மா ததுஊன, மா ததுஊ இலை அப்படின்னு சொல்லல, மா ததுஊன இலை, நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள், நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள். மா ததுஊ இலை என்று சொல்லல, மா ததுஊன இலை, நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் தஅவத் கொடுக்குறீங்களே, அப்படி தஅவத் கொடுக்கிறது முஷ்ரிக்கீன்களுக்கு மண்ட குத்தாய். அல்லாஹ் சொல்றான், கபுரால பெரிய தலப்பாரமாக, பெரிய மண்ட கொடைச்சலா இருக்கு. என்னடா செய்து மண்டைய பிச்சுக்கிட்டு கொடைஞ்சிக்கிட்டு சாவுறானுகள். எதுக்கு, எதனால? நபியே நீங்களும் உங்களோட சஹாபாக்களும் சேர்ந்து தஅவத் கொடுக்குறீங்க, அதனால தப்லீகுடைய உழைப்பு செய்றீங்க, அதனால முஷ்ரிக்கீன்களுக்கு தான் மண்ட குத்தாயிருக்கு. அப்ப அன்பானவர்களே கொஞ்சம் யோசிங்க. எங்கட களிமா சொன்ன சகோதரர்களுக்கு தப்லீகுடைய உழைப்பு செய்யற மண்ட குத்துண்டா அவங்கள யார பட்டியல்ல சேர்க்கிற? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் யாருக்கு மண்ட குத்துங்கிறான்? கபுரால முஷ்ரிக்கீன்களுக்கு மண்ட குத்துங்கிறான். இது என்னண்டா, நம்மளோட முஸ்லிமீன்களுக்கும் சில பேருக்கு, முஸ்லிமீன்களையும் சில பேருக்கு மண்ட குத்தாத்தான். இது என்னடாப்பா, இது பெரிய அரைச்சலாய்க்கு ஒரையோ 3 நாள் 4 மாசம் வீட்டுல இருக்க விட மாட்டேங்கானோ, தொழில் செய்ய விட மாட்டேங்கானோ, ஆபீஸ்ல இருக்க விட மாட்டேங்கானோ, ஸ்கூல்ல விட மதரசாவுல ஓத விட மாட்டேங்கானோ, கடையில இருக்க விட மாட்டேங்கானோ, என்னடா இது மண்ட குத்து? அல்லாஹ் சொல்றான், மண்ட குத்து யாருக்கு? முஷ்ரிக்கீனுக்கு. இங்க பார்த்தா மண்ட குத்து மாறி நடக்குது. அப்ப நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, மௌலானா சொல்றாங்க, அமால்ட நம்பிக்கை போய் அஸ்பாபுட நம்பிக்கை வந்துட்டு சொன்னா அதுவும் ஒரு இணை வைப்புங்கிறாங்க, அதுவும் ஒரு ஷிர்க்குங்கிறாங்க. எங்கள்கிட்ட அமால்ட நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வோட இணைஞ்சி, அல்லாஹ்வோட நெருங்கி, மஸ்ஜிதோட தொடர்பாகி, நல்ல சாலிஹான முத்தகீனாக பயபக்தியாளராக ஆகி, அல்லாஹ்வோட நெருக்கத்துக்கும் பொருத்தத்துக்கும் கபூலியத்துக்கும் உரியவராக மாறி நல்ல அமல்கள் செஞ்சு அல்லாஹ்ட்ட இருந்து உதவி எடுக்கலான்ற நம்பிக்கை போய் என்ன நம்பிக்கை வந்தீங்க? நான் ஆபீஸுக்கு போனா தான் அங்க என்ன நடக்கும்? பிள்ளைக்கு சாப்பாடு, மனைவிக்கு சாப்பாடு. நான் வயலுக்குள்ள இறங்கினாத்தான் அங்க சரி வரும். நான் நம்மளோட ஜொப்ப செஞ்சாத்தான் அங்க செட் ஆகும். அப்ப படைச்ச ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க பிறந்ததுல இருந்து மௌத்தாகிற வரைக்கும் நீங்க மட்டும் இல்ல, உங்களோட புள்ள, பேர புள்ள, அவ்வளவு பேருக்கும் ரிஸ்கை ஏற்பாடு பண்றது நம்மட பொறுப்பு. அல்லாஹ் சொல்றான், நான் தாரேன்,
நம்ம சொல்ற இல்ல ஆபீஸ்ல நம்மட ஆபீஸ்ல பொறுப்பாயிக்காரு மேனேஜர், அவர் தான் வெட்டணும், நம்மளுக்கு அவர் தான் தரணும். அரசாங்கம் தருது, என்ன சொல்ற, அரசாங்கம் தருது. என்ன சொல்ற, முதலாளி கடையில பொஸ் தான் தார, தின்னு குடிக்கிற படுத்து புள்ள மனைவி எல்லாத்தையும் பொஸ் தான் பாதுகாக்கிற. கடை இல்லாட்டி வாப்பா என்ற நிலைமை நினைச்சு பார்க்கலாம். கடை இல்லாட்டி அல்லாஹ் அக்பர். இவர்மாட வகுத்துல இருந்து வரும்போதே கடையோட தானே வந்தாரு. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ரிஸ்கிட பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன் அல்லாஹ். ஆனா எங்கட நம்பிக்கை எல்லாம் அஸ்பாபோட இருக்கு, வயலோட இருக்கு, மாட்டோட இருக்கு, ஆட்டோட இருக்கு, கடலோட இருக்கு, கடையோட இருக்கு, ஆபீஸோட இருக்கு, ஸ்கூலோட இருக்கு, மதரசாவோட இருக்கு, பள்ளியோட இருக்கு. இப்படி எங்கட நாங்க யோசிக்கிறதெல்லாம் அன்பானவர்களே, எங்கட ரிஸ்க், நாங்க செய்யற வேலை, நாங்க பார்க்கிற தொழில், இதுல தான் இருக்கு அஸ்பாபுட நம்பிக்கை போறது. அஸ்பாபுட நம்பிக்கை மிகச்சிட்டு என்று சொன்னால், அஹ்மால்ட நம்பிக்கை இல்லாம பேசிட்டு என்று சொன்னா, அது அவர்கிட்ட ஷிர்க் வாரத்துக்குரிய அறிகுறி. அப்ப யாருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யறது கஷ்டமாவும், கபுர அலல் முஷ்ரிக்கி, அல்லாஹ் சொல்றான், யாருக்கிட்ட ஷிர்க் வந்துட்டோ அவங்களுக்கு கஷ்டமாகும். அன்பானவர்களே, நாங்க தெளிவா இந்த ஒரு வசனம் போதும் நாங்க தெளிவா தப்லீகுடைய உழைப்பை செய்யறதுக்கும் எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்வோட நெருக்கி கொள்றதுக்கும். மா ததுஊன இலை, அல்லாஹ் சொல்றான். அதுவும் இல்ல, அது மட்டும் இல்ல, அல்லாஹு யஜ்தபி இலைஹி மன் யஷா வ யஹ்தி இலைஹி மன் யுனீப். அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க இந்த ஆயத்துல. அன்பானவர்களே, இந்த தஅவத்துடைய தப்லீகுடைய உழைப்பை பேசிக்கொண்டு வந்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யஜ்தபி இலைஹி மன் யஷா. இந்த உழைப்புக்கு அல்லாஹ் புறக்கி எடுக்கிறது ஆக்களை. நாங்க பேரை கொடுக்கிறேன், நான் 4 மாசம் பேரை கொடுத்தீங்க, நான் 4 மாசம் முடிச்சீங்க, நான் வருஷம் முடிச்சீங்க, நான் 2 வருஷம் முடிச்சீங்க. அன்பானவர்களே, இல்ல அல்லாஹ் புறக்கி எடுக்கிறான். அல்லாஹு யஜ்தபி இலைஹி மன் யஷா. அல்லாஹ் புறக்கி எடுக்கிறான். இந்த உழைப்புக்காக ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து வயஹ்தி இலைஹி மன் யுனீப். யாரு அல்லாஹ்வுடைய பாதையில தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செஞ்சு வெளியாகி சென்று அல்லாஹ்வை அடையணும்ன்ற துடிப்பு யுனீப். அன்பானவர்களே, அனாபண்டாலும் தேடினான், அனாபண்டாலும் உன்னை அடைய தேர்றது, பலபண்டாலும் உன்னை அடைய தேர்றது. ஆனா இந்த கலவையை விட அனாபைக்கு பவர் கூட, கலவையை விட அனாபைக்கு பவர் கூட. இந்த கலவை எப்படின்னா தேடுறது, தேடி பார்க்குது, கிடைக்கலாட்டி பரவாயில்ல, சும்மா ஒரு ட்ரை தானே, என்ன சும்மா ஒரு ட்ரை தானே, முயற்சி தானே, அம்முட்டா சரி, அம்முட இல்லாட்டி விடுவோம். முடிய கட்டி மலையை இழுக்கிறேன் சொல்லுவாங்க, முடியால கட்டி மலை இழுக்கிறது. வந்தா மலை, வராட்டி மசு. வந்தா என்ன, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், முடிதானே, அல்லாஹு அக்பர். ஆனால் இது தலப். ஆனா அல்லாஹ் இந்த ஆயத்துல என்ன சொல்றான்டா, யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில தஅவத்துடைய உழைப்பு, தப்லீகுடைய உழைப்புக்கு தேர்ந்தெடுக்கிறானோ, தேர்ந்தெடுத்து எவரெல்லாம் அதுல துடிப்போடு செயல்படுறாங்க, யுனீபு இனாபத்துடா, கிடைக்கும் வரைக்கும் விட மாட்டேன், கிடைக்கும் வரைக்கும் விட மாட்டேன். முன்னால சொன்ன பழமொழியை மாத்தி போடும். மழை போனாலும் சரி, நான் தேடுற மசுறு வேணும். விளங்குதா? எனக்கு ஒரு மலையளவு செலவழிஞ்சாலும் சரி, நான் தேடுற அந்த பொருள் அது எனக்கு கிடைக்கணும், கிடைக்கும் வரைக்கும் விட மாட்டேன். சாதாரண முயற்சி இல்ல, சாதாரண தேடல் இல்ல, அடையும் வரைக்கும் தேடுறது. யாரு இப்படி துடிப்போட அடையும் வரைக்கும், கிடைக்கும் வரைக்கும் விட மாட்டேன் விடாமுயற்சியோட செயல்படுவாரோ அவருக்கு ஹிதாயத்துடைய வாசல் திறந்து கொடுக்கப்படும். வயஹ்தி இலைஹி மன் யுனீப். இதான் தஅவத், இதான் தப்லீக். இது ஒரு வசனம் அல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது.
பல வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அனா வ மன் இத்தபஅனி. நபியே, நீங்க உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி, இதுதான் என்ற வழி, இதுதான் என்ற பாதை. என்ன பாதை? அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின், அழகான முறையில, தெளிவான முறையில அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிற பாதை. அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி, ஏண்ட பாதையும் தான். யாரெல்லாம் உலகத்துல என்ன பின்பற்றுவேன்னு பீத்தி கொண்டு திரிகிறாங்களோ அவங்களோட பாதையும் தான். டேய், சில பேர் சொல்றேன், நாங்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தானே, அவங்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான். ஆனா கண்ட ஆக்களோட கருத்தெல்லாம் எடுக்க மாட்டேனே. இமாமார் அவங்க யாரு? அவங்க எங்களை போல மனிதர்கள். அவங்களோட கருத்தெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஹதீஸை மட்டும்தான் எடுப்போம், குர்ஆனை மட்டும்தான் எடுப்போம். அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றான், அல்லாஹ் யாரெல்லாம் இப்படி பேசுறானுங்களோ அவனெல்லாம் ஜமாத்துல போக சொல்லுங்க நபியே. அவனெல்லாம் தவத்துடைய உழைப்பை செய்ய சொல்லுங்க, தப்லீகுடைய உழைப்பை செய்ய சொல்லுங்க, அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்க சொல்லுங்க, அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட சொல்லுங்க. அதுதான் உங்களோட பாதை, அதுதான் உங்களோட வழி, அதுதான் உங்களோட மதுஹப், அதுதான் உங்களோட கொள்கை என்பதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நபியே. இந்த வழியை விட்டு வேற வழியில ட்ரை பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் அதையும் சொல்றான், அதை சொல்றான், குர்ஆனிலே சொல்றான். தனிக்கிற குர்ஆனாய்த்தான், وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. என்ன சொல்றான் அல்லாஹ்? وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ, யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பார்களோ, وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى, எதுல ஹிதாயத் ஈக்கிண்டு தெரிஞ்சிட்டு. நான் முன்னால சொன்னதானே எதுல ஹிதாயத் ஈக்கிண்டு. ஷரஅ லக்கும் மின தீனி மா வஸா பிஹி நூஹ வல்லதி அவ்ஹைனா இலைக வமா வஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா அன் அகீமுத் தீன வ லா ததஃபர்ரகு ஃபீ அல்லாஹு யஜ்தபு இலைஹி மன் யஷா வ யஹ்தி இலைஹி மன் யுனீபு. அந்த ஆயத்தில் வ யஹ்தி இலைஹி மன் யுனீபு, தஅவத்துடைய உழைப்பை துடிப்போட யார் செய்றாங்களோ அவங்களுக்கு ஹிதாயத் ஈக்கி. ஹிதாயத் எதுன்னு தெரிஞ்சிக்க போறோம் நபியே. இந்த தஅவத்துடைய உழைப்பு, தப்லீகுடைய உழைப்பு, இதுல ஹிதாயத் இருக்கு என்பது தெரிந்ததன் பின்னாலும் உங்களை யாரும் கஷ்டப்படுத்தினால், من يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين ويتبع غير سبيل المؤمنين, முஃமின்களுடைய பாதையை விட்டு இந்த உலகத்திலே வந்த முதல் ரசூலில் இருந்து ஆகிரு ரசூல், அவ்வளவு ரசூல்ல இருந்த ஆகிரு ரசூல் வரைக்கும் சென்ற பாதை முஃமின்களுடைய பாதை. அந்த வழியை பின்பற்றி யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ, இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, அது முஃமின்களுடைய பாதை. அந்த பாதையை விட்டு நேர்வழி எது என்று தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கஷ்டம் கொடுப்பார்கள் என்றால், நுவல்லிஹி மா தவல்லா, நீங்க போற போக்குல போங்க வாப்பா. குர்ஆன் ஹதீஸா நீங்க போங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸ் போங்க, அல்லாஹ் விட்டுருவான். குர்ஆன் ஹதீஸ் தானே, குர்ஆன் ஹதீஸ் தானே. யுதில்லு பிஹி மன் யஷா வ யஹ்தி பிஹி மன் யஷா. அல்லாஹ் இந்த குர்ஆன் ஊடாக நேர்வழியும் பெறுவாங்க, குர்ஆன் ஊடாக வழி கேட்டு போவாங்க. குர்ஆனை பிழையா விளங்கி கொட்ட பக்கம் விளங்கி என்ன செய்வாங்க, வழிகட்டு போய்த்திருவாங்க. சரியான முறையில அல்லாஹ் ரசூல் எப்படி இந்த குர்ஆனை விளங்கப்படுத்தினாங்களோ அந்த முறையில விளங்கலாட்டி வழிகட்டு போய்த்திருவாங்க. அல்லாஹ் சொல்றான், நுவல்லிஹி மா தவல்லா, அவங்க போற போக்குல விட்டுடுவோம், வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவங்கள நரகத்துக்குள்ள போடுவோம், வஸாத் மஸீரா, தங்கும் தலத்தால் அது கெட்ட இடம். அன்பானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் சொல்ற சாராம்சம், குர்ஆனும் ஹதீஸும் சொல்ற சாராம்சம், இன்றைய நாளுடைய ஜும்ஆராத்தினுடைய பயான் சாராம்சம், உலகத்துக்கு வந்த அவ்வளவு ரசூல்ல இருந்து ஆகிரு ரசூல் வரைக்கும் தப்லீகுடைய உழைப்பை செஞ்சாங்க. இந்த தப்லீகுடைய உழைப்பு அல்லாஹ் எங்களுக்கு ஷரியத்தாக்கி இருக்கிறார். குர்ஆன் பெட்ட தெளிவா சொல்லுது, இந்த தப்லீகுடைய உழைப்பை யார் துடிப்போட செய்வாங்களோ அவங்களுக்கு ஹிதாயத். குலாசா இன்றைக்கு பேசின தலைப்புட குலாசா, உலகத்துல வந்த அவ்வளவு ரசூல்ல இருந்த ஆகிரு ரசூல் வரைக்கும் தப்லீகுடைய உழைப்பை செஞ்சிருக்கிறாங்க.
அதே மாதிரி இந்த தப்லீகுடைய உழைப்பை செஞ்சவங்க, இதை செய்யக்கூடியவங்க துடிப்போட இதை அடையும் வரைக்கும் அல்லாட நெருக்கத்தை, அல்லாட நேரடி உதவிய பார்க்கிற வரைக்கும் இந்த உழைப்பை செய்வாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஹிதாயத்தை திறந்து கொடுப்பான். இதான் அன்பானவர்களே இன்றைய நாள் நாங்க பேசின பயானுடைய சாராம்சம். இன்ஷா அல்லாஹ் அதான் சொல்லப்படும். அதை தொடர்ந்து பயான் நடக்கும். பொறுமையாக இருங்க. அல்லாஹ் ஆக அன்பானவர்களே, இன்றைய நாளுடைய பயானுடைய சுருக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு ரசூல்ல இருந்த ஆகிரு ரசூல் வரைக்கும் தப்லீகுடைய உழைப்பை வசியத் செஞ்சு அனுப்பினார். அந்த தப்லீகுடைய உழைப்பை அல்லாஹ் எங்களுக்கு ஷரியத்தாக்கி இருக்கிறார். அந்த தப்லீகுடைய உழைப்பை யாரெல்லாம் வயஹ்தி இலைஹி மன் யுனீபு